أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. புகழனைத்தும் ஏகிறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். 2026 ஆண்டு புனித ரமலான் மாதத்தில் நமது அறிவு மேம்பாட்டிற்காக ஹமீத் ஃபவுண்டேஷன் முஸ்லிம் சேரிட்டபிள் ட்ரஸ்டினால் நடாத்தப்படக்கூடிய இந்த மார்க்க விளக்க வகுப்பினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமிதம் அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நாம் அவசியம் அறிய வேண்டிய, ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களின் முதன்மையான, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டிய அந்த பகுதியின் முக்கியத்துவத்தை நாம் தொடர்ச்சியாக கற்று வருகின்றோம். சென்ற பாடத்தில் அல்லாஹுக்கு காணப்படக்கூடிய, அவனிடம் இருக்கக்கூடிய அந்த அழகிய பண்புகள் சம்பந்தமாக, அல்லாஹ் ஒவ்வொன்றையும் நன்கறிந்தவன், அவனுடைய அறிவிலிருந்து ஒன்றுமே மறைய முடியாது என்ற செய்திகளை நாம் பார்த்தோம். நிச்சயமாக நாம் உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த நிலைகளில் இருந்தாலும், நாம் என்ன செய்கின்றோம், நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றோம் என்ற அனைத்தையும் அந்த ரப்பு அறிகின்றான். வானமாக இருக்கலாம், அதனுடைய மேற்பரப்பாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், அதனுடைய கீழ்ப்பரப்பாக இருக்கலாம். வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட எந்த பகுதியாக இருந்தாலும், எந்த திசைகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ரப்பு அறிகின்றான் என்ற மிக முக்கியமான அல்லாஹ்வினுடைய அந்த அறிவாற்றல் சம்பந்தப்பட்ட பகுதியினுடைய விடயங்களை விரிவாக நாம் பார்த்தோம். இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றது அல்லாஹுடைய ஆற்றலுடன் சம்பந்தப்பட்டது. அவன் நிச்சயமாக ஆற்றலுடையவன். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனைத்தையும் கேட்கக்கூடியவன், அனைத்தையும் பார்க்கக்கூடிய ஆற்றல் அவனிடம் இருக்கின்றது என்ற செய்திகளை அல் குர்ஆனுடைய நிழலில் நாம் இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இந்த அல்லாஹுடைய அழகிய பண்புகளை கற்கின்ற பொழுது நாம் ஏற்கனவே ஞாபகமூட்டியதை போல் ஒவ்வொரு பாடத்தின் ஆரம்பத்திலும் நாம் பிரதானமாக சில விதிமுறைகளை நாம் எங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்து நாம் அந்த பாடத்தை கொண்டு செல்ல வேண்டும். முதலாவது நாம் சொல்லியிருக்கின்றோம், அல்லாஹும் அவனுடைய தூதரும், அல்லாஹ் அவனுடைய அல் குர்ஆனி, தூதர் அவருடைய ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய அந்த செய்திகளில் அல்லாஹுடைய பண்புகள் சம்பந்தமாக எவைகளை எமக்கு சொன்னார்களோ அதனை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அந்த ஈமான் எப்படி அமைய வேண்டும்? எங்களுடைய சொந்த கருத்தையோ அல்லது எங்களுடைய அறிவை கொண்டு பொருள் மாற்றத்தையோ நாம் செய்யக்கூடாது. அல்லாஹுடைய அந்த அழகிய பண்புகளுக்கு, அவனுடைய படைப்பான இந்த உலகத்தினுடைய படைப்பினங்களுடைய தன்மையை நாம் ஒப்பாக்க கூடாது, ஓமையாக காட்டக்கூடாது. அதே போல் அல்லாஹ்வுக்கென்று தனித்துவமாக இருக்கின்ற அந்த தன்மைகளை போல் மனிதர்களுக்கென்று இருக்கின்ற, படைப்பினங்களுக்கு இருக்கின்ற அந்த தன்மைகளை கொண்டு போய் ரப்புனுடைய அந்த ஆற்றலுடன், அவனுடைய தன்மையுடன் ஒப்பிட்டு நாம் விவரிக்க கூடாது. அதே போல் அல்லாஹ் அவனுடைய அழகிய தன்மைகள் பற்றி அல் குர்ஆனில் சொல்லப்படுகின்ற அந்த வசனங்களை பொருளற்றது என்று கூறி நாம் செல்ல முடியாது. அல்லாஹ் அவனை பற்றிய வர்ணனையை அவன் வர்ணிக்கின்ற விதத்தில் எப்படி வந்ததோ அப்படி நாம் ஈமான் கொள்வதுதான் இந்த ஈமானுடைய அடிப்படை விதி என்பதை நாம் ஒவ்வொரு பாடத்தின் ஆரம்பத்திலும் நாம் ஆழமாக உணர்ந்து நாம் அந்த பாடத்தை கற்பதை மிக முக்கியமான ஒரு பாடநெறியாகவும் மிக முக்கியமான ஒரு அமைப்பாகவும் அந்த பாடத்தை நாம் கற்பதற்கு மிக ஒரு அடிப்படையான ஒரு விதியாகவும் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே 51வது அத்தியாயத்தின் 58வது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ், ஹுவர் ரஸாக், அவன் உணவளிக்கக்கூடியவன். உலகத்தில் இருக்கின்ற அனைத்து வஸ்துகளுக்கும் உணவளிக்கக்கூடியவன் அவன் மாத்திரம்தான். ஸுல் குவத்தில் மதீன், அவன் அசைக்க முடியாத ஒரு பலசாலி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களாக இருக்கலாம், பிற ஜீவராசிகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த உயிரினத்திற்கு உணவளிக்கக்கூடியவன் அந்த ரப்பு மாத்திரம்தான். அந்த ரப்பு எப்படிப்பட்டவன் என்பதை சொல்லும் பொழுது ஸுல் குவத்தில் மதீன், அசைக்க முடியாத பலசாலி அவன். அவனை எந்த ஒன்றும் அவனுடைய படைப்பினங்களில்
அவனுடைய ஆற்றலை அடைய முடியாது. அந்த அளவுக்கு அவன் பலசாலி என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அலம் தஅலம், நீங்கள் அறியவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான். ஒரு வினாவுடன் அல்லாஹ் அவனுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். அல் குர்ஆனிலே மிக முக்கியமான ஒரு வசனத்தை நாம் ஆழமாக சிந்தித்தால் நாம் அல் குர்ஆனுடைய அந்த கல்வியை, அல் குர்ஆனுடைய வசனங்களை எந்த அளவுக்கு நாம் கிரகிக்கின்றோம் என்பதை நாம் உணர வேண்டிய ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான். அஃபலா யததப்பரூன அல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இந்த அல் குர்ஆன் என்பதை நீங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அல்லது உங்களுடைய இதயங்களில் பூட்டு போடப்பட்டுள்ளனவா என்ற ஒரு வினாவை அல்லாஹ் தொடுக்கின்றான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்ற அவனுடைய பண்புகள் சம்பந்தமான அல் குர்ஆன் வசனங்கள் வருகின்ற பொழுது அவனுடைய ஆற்றல், அவனுடைய வல்லமை, அவனுடைய குதுரத், அவன் எல்லாவற்றையும் நன்கறிந்தவன், அவன் எல்லாவற்றையும் பார்க்கின்றான், அவன் எல்லாவற்றையும் கேட்கின்றான் என்ற இந்த தன்மைகளை நாம் நிச்சயம் ஆழமாக உணர வேண்டியது நமது கடமை. வெறுமனே அல் குர்ஆன்களை நாம் ஓதுவதற்காக மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தால் இந்த குர்ஆன் எங்களை சரியான ஹிதாயத்தை நோக்கி கொண்டு போகுமா என்று கேட்டால், பொருள் உணர்ந்து ஒரு மனிதன் ஓதுகின்ற பொழுதுதான் உண்மையான அந்த நேர்வழியை அவன் அடைந்து கொள்வான். அன்பார்ந்த நேர்களே, அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே கேட்கின்றான். எப்படி என்றால், அலம் தஅலம், நீங்கள் அறியவில்லையா, அன்னல்லாஹ, நிச்சயமாக அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்துவற்றிற்கும் எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக அவன் ஆற்றலுடையவன் என்று அல்லாஹ் தன்னுடைய அந்த வல்லமை சம்பந்தமாக ஆற்றலுடையவன் என்று சொல்லக்கூடிய அந்த அழகான அந்த பண்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வர்ணிப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னொரு வசனத்தில் சூரத்துல் அத்-தலாக்குடைய 3வது வசனத்தில் வமை யதவக்கல் அலல்லாஹ், நாங்கள் எங்களுடைய செயல்கள் இருக்கின்றது, அந்த செயல்களை அல்லாஹ்வின் மீது நாம் பொறுப்பு சாட்டினால் ஃபஹுவ ஹஸ்புஹு, அதுவே போதுமானது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நாம் இன்றைக்கு எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய காரியங்களை எல்லாம் யார் மீது பொறுப்பு சாட்டுகின்றோம்? அந்த ஆற்றலுடைய ரப்பின் மீது நாம் பொறுப்பு சாட்டி இருக்கின்றோமா? எங்களுடைய வாழ்நாளில் நாம் ஒவ்வொரு நாளும் கடக்கின்ற பொழுது எத்தனையோ தேவைகள் நமக்கு வரும். எத்தனையோ விதமான உலகத்தினுடைய காரியங்களை நாம் எங்களுடைய சிந்தனைக்கு மேல் போட்டுக்கொண்டு நாம் அந்த சிந்தனையிலே நாம் என்ன செய்வது என்று தடுமாறிக்கொண்டிருப்போம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், பாருங்கள், வமை யதவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாஹ்வின் மீது முழுமையான பொறுப்பு சாட்டுதலை செய்கின்றார்களோ, அவனை நம்பி அவனிடம் அவருடைய காரியங்களை முழுமையாக ஒப்படைக்கின்ற பொழுது ஃபஹுவ ஹஸ்புஹு, அதுவே அவனுக்கு போதுமானது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதே போல நிச்சயமாக அல்லாஹ் தனது காரியத்தை செய்தே முடிப்பான் என்று அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் எப்படி சொல்கின்றான்? அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்டவன் தெரியுமா, லகவியுன் அஸீஸ், அவன் மிக பலமானவன், உலகத்தில் அவனை போல் பலசாலி கிடையாது என்று சொல்லிவிட்டு அவன் மிகைத்தவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவனை இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு சக்தியும் அவனை மிகைக்க முடியாது. அவன் இந்த உலகத்தில் இருக்கின்ற பலமாக இருக்கலாம், உலகத்தினுடைய மனிதர்களுக்கு படைப்பினங்களுக்கு வழங்கி இருக்கின்ற ஒரு சக்தியாக இருக்கலாம், அந்த சக்தியுடன் ஒப்பிட்டு கூட நாம் அவனை பார்க்க முடியாது. இந்த ஒப்புதலில் இருந்தெல்லாம் அவன் ஒரு நிகரானவன், இந்த நிகர் என்பது அவனுக்கு கிடையாது, அவனுக்கு நிகரானது உலகத்தில் எந்த ஒரு சக்தியும் கிடையாது என்பதை அல்லாஹ் பறைச்சாற்றுவதை நாம் பார்க்கின்றோம். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் அழகான முறையில் சொல்லும் பொழுது வகான் அல்லாஹ், அந்த அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் முக்ததிரா, ஒவ்வொன்றின் மீதும் அவன் ஆற்றலுடையவன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒவ்வொன்றின் மீதும், உலகத்தில் இருக்கின்ற இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தின் எதுவாக இருந்தாலும் அந்த எல்லாவற்றின் மீதும் அவன் ஆற்றலுடையவன் என்று, ஆற்றல் என்பது அவனுக்கு அந்த ஆற்றல் என்று சொல்லக்கூடிய அவனுடைய அந்த பண்பு இந்த உலகத்தினுடைய படைப்பினங்களுடன் ஒப்பிட முடியாத அளவுக்கு அவன் ஆற்றலுடையவன் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். அதே போல் அவன் எப்படி பார்க்கின்றான், நாம் பேசக்கூடிய செயல்களாக இருக்கலாம், நாம் பேசக்கூடிய பேச்சுகளாக இருக்கலாம், அவற்றை அவன் பார்க்கின்றான், செவியேற்கின்றான் என்ற ஒரு நிலையை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான், இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்யவற்றை உற்று நோக்கியவனாக இருக்கின்றான். அதே போல் அவன் பார்ப்பவனாக இருக்கின்றான். அதாவது நாம் செய்கின்ற எல்லாவற்றையும், நீங்கள் எதையெல்லாம் உலகத்தில் செய்கின்றீர்களோ, மறைவாக செய்தாலும் சரி, அல்லது நீங்கள் ரகசியமாக செய்தாலும் பகிரங்கமாக செய்தாலும், நீங்கள் யாருக்கும் தெரியாது என்ற நிலையில் எப்படி செய்தாலும் அதை ரப்பு பார்த்து கொண்டிருக்கின்றான், உற்று நோக்கியவனாக இருக்கின்றான் என்ற மிக முக்கியமான அந்த பண்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையை சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு வசனத்திலே சொல்கின்றான், இன்னக
அந்த ஸமீஉல் அலீம், நாங்கள் சொல்கின்றோமே அல்லாஹ்வை பார்த்து, எங்கள் இறைவா நிச்சயமாக நீ கேட்கக்கூடியவன், அதே போல் நீ அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றாய் என்று நாம் சொல்கின்றோமே, அந்த உன்னதமான அந்த அழகிய பண்பை கொண்டு நான் அந்த ரப்பை வர்ணிக்க வேண்டும். அவன் அனைத்தையும் செவியேற்பவனாக இருக்கின்றான், எந்த நிலையாக இருந்தாலும் சரி. இப்பொழுது நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், நம்முடைய அந்த கேட்கும் திறன் குறிப்பிட்ட அளவுதான் இருக்கும். அந்த குறிப்பிட்ட அளவில் கூட நாம் ரப்பை ஒப்பிட முடியாது. அவன் நிகரற்றவன். இந்த உலகத்தில் அவனுடைய பார்வையாக இருக்கலாம், அவனுடைய செவிப்புலன், அவன் கேட்கக்கூடிய அந்த தன்மையாக இருக்கலாம், எந்த ஒன்றுக்கும் நிகரானது கிடையாது என்பதை நாம் ஆழமாக ஈமான் கொள்ள வேண்டும். இதனால் தான் இந்த பாடத்தினுடைய துவக்கத்தில் நான் மிக முக்கியமான ஒரு அல் குர்ஆன் வசனத்தை ஞாபகம் ஊட்டினேன். அறிமுக வகுப்பிலே, லைஸ கமஸலிஹி ஷைஉன், அவனை போல் ஒப்பானது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் பார்ப்பவனாக இருக்கின்றான், கேட்பவனாக இருக்கின்றான் என்ற அந்த மிக முக்கியமான ஆழமான வசனத்தை ஆரம்பமாக ஞாபகம் ஊட்டியதே, அவனுக்கு எந்த ஒன்றும் ஒப்பானது கிடையாது. அவனுடைய ஆற்றலில், அவனுடைய பார்வையில், அவனுடைய அந்த கேட்கும் அந்த திறனில், இந்த உலகத்தில் இருக்கின்ற படைப்பினங்களுடைய கேட்டல் பார்த்தல் என்ற அந்த செயற்பாட்டுடன், அவனுடைய இந்த மக்களுடைய இந்த பண்புகளுடன் அவனுக்கு ஒப்பாக முடியாது என்ற ஆழமான நம்பிக்கை ஒவ்வொரு இறை விசுவாசியிடம் இருக்க வேண்டும் என்ற செய்தியை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இறுதியாக மிக முக்கியமான ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, சூரத்து நிசாவுடைய 58வது வசனத்தை நாம் பார்த்தால், இன்னல்லாஹ நிஅம்மா யஅலிகும் பிஹி, நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ் செய்யும் இந்த உபதேசம் மெய்யாகவே எவ்வளவு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் செய்கின்ற உபதேசத்தை பாருங்க, எவ்வளவு சிறந்தது ஒரு உபதேசம் என்று சொன்னால், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், கான சமீஅம் பசீரா, அவன் செவியுறுவனாக இருக்கின்றான், அதே போல் உற்று நோக்குவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இது அல்லாஹ்வுடைய அழகிய உபதேசம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எவ்வளவு அழகான முறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அவனுடைய அழகிய பண்புகளை பற்றி. நாம் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும்? நிச்சயமாக அல்லாஹ் நாம் செய்கின்ற அனைத்தையும் அவன் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். நாம் பேசுகின்ற பேச்சுக்களை எல்லாம் அவன் கேட்பவனாக இருக்கின்றான். ஒரு அடியான் அல்லாஹ்விடம் கையேந்துகின்ற பொழுது அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? நாம் பிரார்த்தனை செய்தால் அவன் நமக்கு நெருக்கமாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. நாம் எதை பேசினாலும் ரப்பு கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய அவன் அழகிய தன்மை என்பது அவனுடைய மிக முக்கியமான பண்பாக இருக்கின்றது என்பதாக இந்த அல் குர்ஆன் வசனம் சொல்கின்றது. அப்ப இந்த பாடத்தினூடாக நாம் அறிய வேண்டிய, முடிவுக்கு வர வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்ன? அல்லாஹ்வின் ஆற்றல் என்பது முழுமையானது. அவனுடைய ஆற்றலுக்கு யாருமே ஒப்பாக முடியாது என்ற அந்த ஈமான் எம்மிடத்தில் அவசியம் காணப்பட வேண்டும். இரண்டாவது, அவனை யாரும் எதிர்க்க முடியாது. அவனுடைய ஆற்றல், அவனுடைய வல்லமை அவ்வளவு மகத்தானது என்ற அந்த ஈமான் நம்மிடம் வர வேண்டும். அதே போல் மூன்றாவது விடயம், அவன் அனைவரையும் தனது ஆற்றலுக்குள் தான் வைத்திருக்கின்றான். அவனுடைய படைப்பினங்களுடைய ஆற்றலால் எதுவும் செய்துவிட முடியாது. அவனுடைய ஆற்றலில் இருந்து எந்த ஒரு படைப்பும் தப்பிவிட முடியாது என்ற அந்த நம்பிக்கையையும் நாம் கொண்டிருக்க வேண்டும். படைப்பினங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவரை பார்த்து கொண்டிருக்கின்றான், அதனுடைய சத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றான். எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி, அந்த படைப்பினங்களுடைய செயற்பாடுகளை அல்லாஹ் அவதானித்துக் கொண்டிருக்கின்றான், அவன் கேட்டுக்கொண்டிருக்கின்றான் என்ற அந்த ஆழமான நம்பிக்கை இருக்கின்றது. அவன் ஆற்றலுடையவன், அவன் பார்ப்பவன், அவன் செவியுறுபவன் என்ற அவனுடைய அழகிய பண்புகளை ஈமான் கொள்கின்ற பொழுது அல்லாஹ் விவரிக்கின்ற இந்த வசனங்களிலூடாக நாம் அழகாக ஆழமாக அந்த கருத்தை உள்வாங்கி நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இதுதான் ஈமானுடைய அடிப்படையாக இருக்கின்றது. நாம் ஆரம்பமாக சொன்ன அந்த விதியை மீண்டும் ஞாபகம் ஊட்டுகின்றேன். அல்லாஹ் தஆலா அவனை பற்றி அல் குர்ஆனில் வர்ணிக்கின்ற அந்த வர்ணிப்பு இருக்கின்றது, அந்த வர்ணிப்பை நாம் அப்படியே ஈமான் கொள்ள வேண்டும். ஏன்? அவனை விட சிறந்த வர்ணிப்பாளர் இந்த உலகத்தில் கிடையாது. அவனை பற்றி அவன் சொல்லுகின்ற பொழுது அதற்கு என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்லி, என்னுடைய அறிவுக்கு இது படவில்லை என்று சொல்லி மாற்று விளக்கங்கள், மாற்று கருத்துக்கள் நான் கொடுப்பதற்கு முற்பட்டால் நான் வழி தவறி போய்விடுவேன். எனவேதான் இந்த ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு கோட்பாடாக அல்லாஹும் ரசூலும் எப்படி அவனை ஈமான் கொள்ள சொன்னார்களோ, எப்படி அவனுடைய அழகிய பண்புகள் அல் குர்ஆனில் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றதோ அப்படியே நாம் வர்ணிப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். வந்ததை வந்தபடி ஈமான் கொள்வதுதான், ஏற்றுக்கொள்வதுதான், அந்த பண்புகளை நம்புவதுதான் சரியான ஈமான் என்பதை நாம் ஆழமாக உணர்ந்து பயணிக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த நேர்களே, அல்லாஹ்வுடைய அழகிய பண்புகளை கற்கின்ற நாம் அவனுடைய இந்த பண்புகளை சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்து, அவன் எப்பொழுதும் எம்மை கண்காணிக்கின்றான் என்ற உணர்வுடன் பாவத்திலிருந்து விடுபட்டு
அவன் எப்பொழுதும் நாம் பேசக்கூடிய ஒவ்வொன்றையும் செவியுறுகின்றான் என்ற நிலையில் நல்லதையே பேசி அவன் ஆற்றலுடையவன் என்ற அந்த உணர்வுடன் நான் என்னுடைய ஆற்றல் இந்த உலகத்தில் சொற்பமானதே, என்னுடைய குதிரத் என்னுடைய அந்த கூவத் என்பது என்னுடைய பலம் என்பது பலவீனமானதே என்று உணர்ந்து நான் ஒரு அடியான் என்பதை நிரூபிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம் அல்லாஹ்வுடைய ஆற்றல், அவனுடைய அந்த கேட்கக்கூடிய திறன், பார்க்கக்கூடிய திறன் என்பது எங்களுடைய செயற்பாடுகளுடன் ஒப்பிட முடியாத அளவுக்கு இருக்கின்றது. எனவே இந்த ஈமானுடன் நம்பிக்கையுடன் நாம் அவனுடைய அடியான் என்பதை உணர்ந்து பாவங்களிலிருந்து விடுபட்டு நாம் எப்பொழுதும் அவனை நினைத்து அவனை அனுதினம் ஞாபகம் மூட்டி அவனை திக்ர் செய்யக்கூடிய அடியார்களாக இருந்தால் நாம் நல்லதையே பேசுகின்ற பொழுது எங்களுடைய நாவிலிருந்து வருகின்ற வார்த்தை நல்லதாக வருகின்ற பொழுது அவன் நம்மிலிருந்து நல்லதை தான் செவியேற்கின்றான். எங்களுடைய சிந்தனை சிறந்ததாக இருந்தால் நாம் அல்லாஹ்வை விட ஆற்றல் குறைந்தவர்கள், நான் பலகீனமானவன் என்பதை நாம் நிரூபித்தால் அவனுடைய அடியான் என்பதை நாம் உணர்ந்தால் உண்மையாக நாம் அவனுடைய பண்புகளின் ஊடாகவும் அதனை சரியான முறையில் ஈமான் கொள்வதின் ஊடாகவும் அவனை வணங்குகின்றோம் என்ற ஆழமான இந்த புரிதலின் ஊடாக நாம் பயணிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ் சொன்ன விதத்தில் அவனுடைய அழகிய பண்புகளை ஈமான் கொள்ளக்கூடிய கூட்டத்தாரில் வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள வேண்டும். அவனுடைய பண்புகளை எப்படி விவரிக்கின்றானோ அப்படி நாமும் விவரித்து முரண்பட்ட வர்ணிப்பிலிருந்து அவனை நாம் தூய்மைப்படுத்தக்கூடிய நல்லவர்களாக நாம் மாற வேண்டும். வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட சிறந்த கூட்டத்தாரில் சேர்த்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.